ஜலப்பிரளயத்திற்கு பின் பூமியில் மக்கள் அனைவரும் ஒரே மொழியையும் ஒரே பேச்சையும் கொண்டிருந்தனர். அவர்கள் கிழக்கிலிருந்து பயணம் செய்து ஷினார் சமவெளியில் குடியேறினர். அங்கே அவர்கள் கடவுளின் கட்டளையை மறந்து தங்களுக்கு புகழ் தேடவும் பூமியில் சிதறி போகாமல் இருக்கவும் வானத்தை தொடும் சிகரமுள்ள ஒரு மாபெரும் கோபுரத்தையும் நகரத்தையும் கட்ட முடிவு செய்தனர். அவர்கள் செங்கற்களை சுட்டு தார் கொண்டு இணைத்து ஒற்றுமையுடன் கட்டுமானத்தை தொடங்கினர். ஆனால் மனிதர்களின் இந்த பெருமை நிறைந்த லட்சியத்தையும் அவர்களின் ஒன்றிணைந்த சக்தி இனி எதுவும் சாத்தியமற்றது என்ற எண்ணத்தையும் கண்ட கர்த்தர், அதாவது கடவுள், கீழே இறங்கி வந்தார். நாம் சென்ற ஒருவருக்கொருவர் பேசும் மொழியை புரியாதபடிக்கு குழப்புவோம் என்று தீர்மானித்தார். அந்த நொடியில் தொழிலாளிகள் ஒருவருக்கொருவர் கட்டளைகளை புரிந்து கொள்ள முடியாமல் திகைத்தனர். ஒற்றுமை குழப்பமானது. கட்டுமானம் உடனடியாக நிறுத்தப்பட்டது. இதன் விளைவாக கர்த்தர் அவர்களை அங்கிருந்து பூமியெங்கும் செதறிப்போகச் செய்தார். மொழிகள் குழப்பப்பட்டு மனிதகுலம் பல இனங்களாகவும் மொழிகளாகவும் பிரிந்தது. எனவே அந்த இடம் பாபேல் என்று அழைக்கப்பட்டது. சிதைந்த கோபுரம் மனித லட்சியத்தின் தோல்வியையும் கடவுளின் நோக்கமே முடிவானது என்பதையும் இன்று வரை உணர்த்துகிறது.